வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் தாவேக்கா தலைவர் விஜயோட வெறித்தனமான, தீவிரமான ஒரு ஃபேன் தான். எஸ்டிஆருடைய கெட்டவன் படத்தோடைய டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவங்கள தான் சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் உங்கள இந்த இன்டர்வியூக்கே கூப்பிட்டுருக்கேன் சார். விஜய பத்தி பேசினாலே ஒண்ணு பொங்கிடுறீங்க, அப்படியே அப்படியே இல்லாட்டி கண் கலங்கிடுறீங்க. அதெல்லாம் இந்த மெடிக்கல் மிராக்கிள் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி தான் உங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். உங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, விஜய உங்களுக்கு புடிக்குமா? புடிக்காதா? புடிக்கும்னா எவ்வளவு தூரம் புடிக்கும்? பெத்த தாய்கிட்ட உங்க பிள்ளைய இவ்வளவு பிடிக்குமா, இவ்வளவு பிடிக்குமா, இவ்வளவு பிடிக்குமான்னு கேட்டா, அந்த தாய் என்ன சொல்லுவா? விஜய் உங்களுக்கு பிள்ளையா? அதாவது பெற்றாதான் பிள்ளையா? புரியுதுங்களா? ஒரு தாய் எந்த அளவுக்கு ஒரு குழந்தைய நேசிப்பாளோ, அதுக்கும் மேல எங்க தலைவன நான் நேசிக்கிறேங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? அப்படி என்ன ஒரு அன்பு உங்களுக்கும் விஜய்க்குமான அன்பு? நீங்க விஜய்க்கு ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணதில்ல. விஜய் படத்துல ஒர்க் பண்ணது கூட இல்ல நீங்க இல்ல. ஒர்க் அப்புறம் எப்படி? பண்ணியிருக்கேன். தலைவாங்கிற படத்துல நான் அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமா. அதாவது நீங்க கேட்குற கேள்வி, கூட ஒட்டி பொறந்தா தான் சகோதரனா? புரியுதுங்களா? ஆமா. இப்படியெல்லாம் அதாவது கூட இருந்தா தான் பொண்டாட்டியா? அப்படின்லாம். ஒரு மனைவின்னு நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஒரு தடவ சார். ஒரு தடவ தான் நடந்திருக்கா? பார்த்தீங்களா? அதான் அனுபவம் இல்லாம பேசுறீங்க. ஆமா. ஒவ்வொரு தடவையும் நடக்கணும். அப்பதான் உங்களுக்கு வாட் ஒரு யூ மீன்? அனுபவம் கிடைக்கும். என்ன சொல்ல வரீங்க? இல்லங்க. அதாவது நம்ம ஒரு தடவ கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு, அந்த வாழ்க்கை அவ்வளவுதான்னு நெனச்சுட்டோம்னா, அந்த உறவு வந்து லாங் ஸ்டாண்டிங்ல இருக்காது. ஓ! அப்படி சொல்ல வரீங்களா? புரியுதுங்களா? பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்த மனைவிய கட்டுன மனைவிய மறுபடியும் கல்யாணம் பண்ணணும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும்.